கூப்பிட்டு இருந்த பொண்ணு பிடிவாதமா கூட்டிட்டு போனீங்க. அவ உயிரோட இருக்காளா இல்லையான்னு பார்க்க வேணாமா? கண்டிப்பா பார்க்கணும். ஒண்ணு பண்ணுங்க, அப்பா மக பேத்தின்னு ஒரே இடத்துல இருந்துக்குங்க. கோயில்ல உண்டை கட்டி வாங்கி தின்ன குடும்பம் தானே உங்களுது. அச்சே, வெளியில போடி, முன்னாடி நிக்காத. கோயிலுக்கு போகணுமா? அப்பனுக்கு மகளுக்கும் கோயில் நடைய சுத்துறத வேலையா போச்சா? வந்துட்டா பெருசா. அம்மா ராதா. யாரு? நான் தான். இதுல கொஞ்சம் பணம் இருக்கு, நீ வச்சுக்க. குழந்தைய பார்க்க போறல, ஏதாவது வாங்கிட்டு போக வேண்டாம், யாருக்கும் தெரிய வேண்டாம். இத வச்சுக்க. அவரை கூப்பிடட்டுமா? வேண்டாம் வேண்டாம், இங்க இது போயிடு. போடுங்கறல. கடவுளே, அப்பா. அம்மா. ஐயோ, என்ன முதலாளி, திவாகர் லாரி ஓட்டுறதுல எந்த பிரச்சனையும் இல்லையே? ஏண்டா, நான் விளையாட்டுக்கு தானே சொன்னேன், அதுக்காக இப்படியா பண்றது? கொஞ்ச நேரத்துல என் கொலைய நடுங்க வச்சுட்டான். நல்லா கேட்டுக்க, இவன் 8-10 வருஷமா என் கூடவே இருக்கான். சொல்ற வேலையை மட்டும்தான் செய்வான்னு நினைச்சேன். ஆனா இந்த வேலையெல்லாம் இவனுக்கு தெரியும்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. கூட இருக்கிறவங்கள குறைச்சு மதிப்பிடக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இவன் லாரி வாங்க போற விஷயம் எனக்கு இது வரைக்கும் தெரியாதே. அதனால தானே நான் சும்மா அப்படி அடிச்சு விட்டேன். இவன் சாதாரண ஆள் இல்லன்னு இப்போது புரியுதா? இவ்வளவு பட்டதுக்கு அப்புறமும் புரிஞ்சுக்காம இருக்க முடியுமா? நாளைக்கு ஒரு 11 மணிக்கு வரேன். அதுக்குள்ள பேப்பர்லாம் ரெடி பண்ணி வச்சிடுறேன். கையோட வண்டி எடுத்துட்டு போயிரு. என்ன சொல்ற? இப்போ திவாகர் ஒரு லாரி முதலாளி. திவாகரே, இந்த ராகுகால யமகண்டம் பார்த்து வண்டி எடு. ஏன்னா அவங்க தான் எல்லாருக்குமே ஆப் அடிக்கிறாங்க. நாளைக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. நாளைக்கு 9 வரைக்கும் தான் ராகுகாலம். சரி. சரி, நானும் கிளம்புறேன். கர்ணானே, நான் வண்டி எடுத்தாலும் ராத்திரி இங்கே தான் கொண்டு வந்து விடுவேன். பால வேலை முடியல. பாலம் வேலை முடிஞ்சாலும் நீ வண்டி எங்கேயே விடலாம். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. கர்ண முதலாளிக்கு கொஞ்சம் கஷ்டம், அதனால தான் லாரியை வித்துட்டாருன்னு ஊருக்காரங்க சொல்லாம இருந்தா சரி. இந்த நீயே ஓட்டு. எங்க போறோம்? வா சொல்றேன். கொடையை வச்சு குத்தாதீங்க. இப்ப சொல்லுங்க, எங்க? சந்தைக்கு விட லோடு அங்கதான் இருக்கு. என்ன லோடு? ரேஷன் அரிசியும் சர்க்கரையும். அது அங்கேயே இருக்கட்டும். அது கிடக்கட்டும், நீ வண்டி அடியா. அப்ப இப்ப எங்க போறோம்? புதுவைக்கு. புதுகைக்கா? பொதிகை இல்லையா, புதுவை. பாண்டிச்சேரி. அங்க ஒரு கல்யாணத்துல ஒரு ஃபுல் பாட்டில் வாங்கி அடிச்சோம். அதுல ஒரு 3 பெக்கு பாக்கி இருக்கு. ஆளுக்கு ஒரு பெக்கு அடிக்கலாம், வாங்க. என்ன சொல்றீங்க? நீ வண்டி ஏறுறா. ஏன் பயமா இருக்கா? லாரி வாங்கினதுல உனக்கு சந்தோஷம் இல்லையா? சந்தோஷம் இல்லாம இருக்குமா?
வண்டியோட கடன்லாம் அடிச்சதுக்கு அப்புறம் தான் சந்தை பக்கத்தில் ஒரு இடம் வாங்கணும். அப்புறம் இந்த கிராமத்தை விட்டு போயிடணும். போக வேண்டாமா? என்னடா இந்த ராத்திரி நேரத்தில் கத்திட்டு என்னங்க என்னாச்சு? காளை மாடு கத்திக்கிட்டு இருக்கு. ஏதாவது பாம்பு கும்பா பார்த்து கத்திருக்கும். நான் போய் பார்த்துட்டு வரேன். நீ படு. கடவுளே, என்னடி? எனக்கு அங்க என் பணப்பெட்டி இங்க. என் பணம் எனக்கு பணம் தள்ளி நில்லடி. எனக்கு ஐயோ என் பணம் எங்க? ஐயோ என் பணம் ஐயோ என் பணத்தை யார் எடுத்தது? யார் எடுத்தது? இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்ச பணமாச்சு. யாரா எடுத்தீங்க? ஐயோ என் பணம் போச்சு. போயா, கஷ்டப்பட்டு சேர்த்தவனா அது அருமை எனக்கு தான் தெரியும். நான் விட மாட்டேன்டா. ஏய், கொன்னுடுவேன். இவ்வளவு காலம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்த பணமாச்சே. ஏய், எங்க போச்சு? யாரு? ஏண்டா தேவாகரா, ஏன்டா இப்படி தேவையில்லாம பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க? காசியா? உன் காசை யாரா எடுத்தா? கஷ்டப்பட்டு சேர்த்த படையா? நீ போயா. எனக்கு ஐயோ, எனக்கு வேணாங்க. ஏய்,
நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணம், ஒரு டீ கூட குடிக்காம சேர்த்து வச்ச பணம், அதை எவன் எடுத்திருந்தாலும் சரி கொன்னுடுவேன். For more updates, like, comment, subscribe to our channel.